ஓடிடி குறித்து என்ன மாதிரி விவாதிக்கப்பட்டது சார்? ஓடிடி விவகாரம் குறித்து என்ன மாதிரி விவாதிக்கப்பட்டது நீங்கள் அந்த தீர்மானத்தில்? ஓடிடி வந்து இன்று வந்து சின்ன படங்கள் இல்லை, பெரிய படங்களுக்குமே ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஓடிடி பிஸ்னஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் திரையரங்குக்கு சம்பந்தமான பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி படங்களை வந்து தயாரிக்கணுன்றது நாங்கள் தயாரிப்பாளருக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். அதே தான் இப்போவும் சொல்லியிருக்கோம். ஓடிடியை நம்பி படம் எடுக்காதீங்க. ஓடிடி வந்து ஒரு பெரிய படங்களுக்கு சிறிய படங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெவன்யூ ஷேரிங்காக வர்றதுனால சிறிய படங்களுக்கு நிறைய பெரிய பாதிப்பு இருக்குது. அதை நம்பி நம்ம பட்ஜெட்டு ஒரு படத்தோடைய திரைப்படத்துக்கு உள்ள பட்ஜெட்டை வந்து, ஏன்னா இன்றைக்கி போடுற பட்ஜெட் எல்லாமே ஓடிடியை பேஸ் பண்ணியே பண்ணிகிட்டு இருக்காங்க. திரையரங்குக்கு சம்மந்தமான என்ன அப்படிங்கிறத பண்ண சொல்லியிருக்கோம் சார். இந்த நடிகர்களுடைய சம்பளம் குறைப்புங்கிறத வந்து ரொம்ப நாளாக பேசிட்டு வரக்கூடிய விஷயம். இப்போ வந்து தீர்மானங்களை ரெவென்யூ ஷேர் அப்படின்ற முறையில் வந்து பண்ணணும் அப்படின்றது. இது வந்து எப்படி சார் நடிகர்களுடைய சம்பளம் குறைப்பதற்கு அப்படி இல்லாதவங்க வந்து நடிகர்களுடைய சம்பளம் குறைப்பதற்கு நடிகர்களுடைய சம்பளத்தை மறுசீரமைப்பு பண்ணணும்னு பேச்சுவார்த்தை நடிகர் சங்கத்தோடு பேசுகிறீங்க. நடிகர் சங்கத்துடைய சம்பளத்தை எந்த அளவுக்கு முறை மறுசீரமைப்பு பண்ணணும்னு நடிகர் சங்கத்தோட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதில் அட்வான்ஸு அந்த நடிகர் சம்பளத்துடைய 10% தான் அட்வான்ஸு. மீதி வந்து ரெவன்யூ ஷேரில் தான் அவங்க பண்ணணும். எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ரெவன்யூ ஷேரில் தான் பண்ணணும். அப்படி தான் மற்ற மாநிலங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்கணுன்றதை முடிவு பண்ணியிருக்கோம். அதேமாதிரி திரைப்படத்தில் நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் வெப் சீரியலுக்கு போகிறது, மற்ற சேனல் ஓடிடி மாதிரி பிளாட்ஃபார்முக்கு போய் நடிக்கிறதுனால திரையரங்குக்கு மக்கள் வர்றது ரொம்ப குறைஞ்சிடுறதுனால வெப் சீரியலுக்கு திரைப்படத்தில் நல்லா ஃபேமஸாகி நடிச்சிட்டு இருக்கிற நடிகர் எந்த நடிகராக இருந்தாலும் வெப் சீரியலில் போய் கமிட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு திரை உலகம் திரைத்துறை ஒத்துழைப்பு கொடுக்கறதுலன்னு முடிவு பண்ணிருக்கு. தமிழ் திரைப்பட படங்கள் வந்து வெளியாவத தேதி குறிப்பிடுறது வந்து கையில் தான் இருக்குது. எந்த படங்கள் எப்போ ரிலீஸ் ஆகணும் அது தொடர்பாக அதுதான் வந்து ரிலீஸ் ரெகுலேஷன்ஸு. இதை வந்து நம்ம பல இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகிகள்லேருந்து நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க. இது சிறு முதலீட்டு படங்கள், உண்மையை சொல்ல போனால் சிறு முதலீட்டு படங்கள் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ண. பெரிய முதலீட்டு படங்கள் அவங்க ஓடிடி டேட்டை வந்து இப்போ ரிலீஸ் டேட்டே வந்து ஓடிடி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க வாங்குகிற டேட். அப்போ பெரிய படங்களை வந்து அங்கே பண்ணும்போது திரையரங்கு சின்ன படங்களுக்கு உள்ள பாதிப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், இந்த ஓடிடியை பேஸ் பண்ணி பண்ணாமல் ஒரு ரிலீஸ் ரெகுலேஷன் ஒரு கமிட்டி போட்டு அதை வந்து முன்னாடியே அட்வான்ஸாக பெரிய படங்கள் அவங்க வந்து பண்ணிடுறாங்க. சிறு முதலீட்டு படங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியும் ஃபினான்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் பண்ணுறதுனால அது ஒரு கமிட்டி அமைச்சு அதை சரி பண்ணுறது மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கு. வைப்பு நிதி பிரச்சனை கடந்த 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறது இன்னும் மீட்டெடுக்கல. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்? நிறைய வாக்குவாதங்கள் நடந்தது. என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்? அதான் சார், இப்போ அதான் முறைகேடுன்றதே விஷால் நிர்வாகத்தில் இருக்குள்ள வைப்பு தொகையாக இருந்த விஷால் நிர்வாகத்தை தலைவராக இருக்குள்ள நிர்வாகத்தில் இருந்த 8 கோடி ரூபாய் வைப்பு தொகையை எடுத்துட்டாங்கன்னு எஸ்ஐசி குற்றச்சாட்டு சொன்னார். எஸ்ஐசி தலைமையில் அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு கமிட்டி போட்டிருக்குது. எஸ்ஐசி தலைமையில் அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரத்தில் வந்து விஷால் நிர்வாகத்தில் 8 கோடி ரூபா வைப்பு நிதியை வந்து அவர் குற்றம் சாட்டிட்டு போனார். அதுக்கப்புறம் 2 வருஷம் அரசாங்கத்திடம் இந்த சங்கம் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு ஆடிட்டிங் டீமை வந்து அரசாங்கமே போட்டு அதை ஆடிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்னென்ன செலவுகள் முறைகேடு நடந்திருக்கா இல்லையாங்கிறத ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். அது என்னங்கிறது இப்போ நம்ம இந்த இதில் வந்து பேசியிருக்கோம். ஏன்னா அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து ஒரு அன்பு தொகைன்னு தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்ததை வந்து ஒரு 12,500 ரூபா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்று வந்து அது நலிந்து போனதுக்கப்புறம் 2,500 ரூபா நம்ம 2020 நாங்கள் முதல் வாட்டி பதவி ஏற்ற போது 2,500 ரூபா அன்பு தொகையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ரெவன்யூ பெருக்கி பண்ணோம். 2வது முறை 2023 மறுபடியும் நாங்கள் வந்து இந்த பதவிக்கு வரும்போது எங்களோட வைப்பு நிதி அன்றைக்கி வந்து 76 லட்சம் ரூபா இருந்தது. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து 5,000 ரூபாய்க்கு ஆக்கியிருக்கோம். ஸோ இது வந்து மெம்பர்களுக்கு கொடுத்துருக்கோம். முறைகேடுகளான நடந்த விஷயங்கள் அதில் இருக்கிறத வந்து ரிகவரி பண்ணுற மாதிரி தான் இங்கே பேசியிருக்கோம். அதுதான் செயலாளர் ராதாகிருஷ்ணன் சொன்னது மாதிரி அவர் எஸ்ஏசி வந்து அவர் முன்னாள் தலைவர், அவர் வந்து பக்குவமாக பேசி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவர் ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் அவர்கிட்டே அந்த பொறுப்பை கொடுத்து நம்ம ரிகவர் பண்ணணும். அவர் அது ஆடிட்டிங் ரிப்போர்ட் இருக்குது. அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் வச்சு அது லீகலாக போயிட்டு சங்கத்தில் இருந்த பணம் வந்து திரும்ப வந்து ரிஜிஸ்டர் சொசைட்டிலேருந்து வந்தாங்க. வந்து அக்கௌண்ட்ஸில் 1 இயர் பார்த்தாங்க. 1 இயர் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த படம் எல்லாம் தயாரிப்பாளருக்கு கொடுத்துருக்கு. முறைகேடு நடக்கவில்லை. முறைகேடுனா அந்த படத்துலேருந்து நான் 1 கோடி ரூபாயோ இல்லை அண்ணன் ஒரு 50 லட்சம் ரூபாயோ இல்லை விஷால் ஒரு 2 கோடி எடுத்தாலும் முறைகேடு. அந்த முறைகேடு நடக்கவில்லை. அந்த பணம் வந்து மெம்பர்கள் கொடுக்கப்பட்டது, சங்கத்து பணம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை வந்து முறைகேடுகளாக சொல்லப்படுகிறது. சிறு குறு திரைப்பட
திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து அவங்க எடுக்கக்கூடிய படங்கள் வந்து ஒரு காட்சி 2 காட்சி இல்லைன்னா அந்த ஒரு நாள் அப்படிதான் திரையிடப்படுது, திரையரங்குகளும் பெருசா கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு காலமாகவே இருக்கு. இதுல தயாரிப்பாளர்கள் சங்கம் பல சங்கங்கள் இதை பத்தி பேசியிருக்கு. தயாரிப்பாளர் சங்கம் என்ன முடிவுகள் எடுத்திருக்கு சார்? இல்லை சார், இதில் முடிவுகள் இல்லை சார். திரையரங்கு உரிமையாளர்களும் நம்மளும் வந்து முதலீட்டாளர்கள். நாங்கள் ஒரு பணத்தை போட்டு படம் எடுக்கும்போது திரையரங்கு உரிமையாளர்களும் பணம் போட்டு அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ சூழ்நிலைகளில் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து போகிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஷோ 2 ஷோன்னா நம்பர் ஆஃப் படங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த இது வருது. இப்போ இதுக்கு முன்னாடி நிருபர் கேட்ட மாதிரி ரிலீஸ் ரெகுலேஷன் பண்ணும்போது இது சரி செய்யப்படும். நம்பர் ஆஃப் ஷோஸ் அதிகமாகப்படும். ரிலீஸ் ரெகுலேஷனை கரெக்ட் பண்ணி ஒரு வாரத்துக்கு 4 படம் 5 படம் தாங்கும் சின்ன படங்கள். பெரிய படங்கள் 2 படங்கள் தான் தாங்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற திரையரங்குகள் ஒன்று அதிகமாகணும். அது நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்க முதல்வர்கிட்டையும் நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். திரையரங்குகள் அதிகமாக்கப்படணும். திரையரங்குகள் அதிகமாக்கப்படுற பட்சத்தில் இது எல்லாமே சரி செய்யப்படும். இங்கே வந்து வாண்டட் ஆஃப் தியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து நம்ம இந்த ரிவ்யூகள் வந்து எந்த மாதிரியான ரிவ்யூ எடுக்கணும், அந்த மாதிரியான ஏதாவது இது வச்சிருக்கீங்களா சார்? இல்லை சார், நாங்கள் வந்து நீங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் சில ஊடகங்களை தான் நம்ம சொல்கிறோம், எல்லாரையும் சொல்லலை. உங்களுக்கு அதோடைய வரைமுறைகள் தெரியும். என்ன ஒரு படம் வந்து நல்லது கெட்டதுங்கிறது வந்து ஓரளவுக்கு தெரியும். அது ஒரு இப்போ இதுக்கு முன்னாடியே அட்ரஸ் பண்ணியிருக்கோம். சில லைக்ஸு சப்ஸ்கிரிப்ஷனுக்காக இதை இப்படி நெகட்டிவாக பேசினா தான் வருங்கிறத வந்து ஒரு 100 குடும்பங்களை பாதிக்கும்னு ஒருத்தர் அவருடைய சுயநலத்துக்கு, இது சுயநலம் இல்லாமல் இருக்கிற ஒரு ஊடகம். பத்திரிகைகள் வந்து சுயநலம் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் இருக்காங்க மெஜாரிட்டி. ஒரு சில பேர் இப்போ கூட நடந்ததில் பர்சனலாக தாக்குறதோ இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறதுனால ஒரு படத்தை வந்து இது பண்ணுறது. ஏன்னா நீங்கள் இப்போ சமீப காலமாக பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. அதனால இந்த நெகட்டிவிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நம்ம ஈஸியாக ரீச் ஆகிடுறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணுறாங்க. அது பல குடும்பங்களை பாதிக்குங்கிற எண்ணங்கள் பத்திரிகைகளுக்கு தெரியும். ஒரு சில பேர் அதை வந்து உணராமல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம், இனிமேல் கூப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் வந்து பிஆர்ஓ யூனியன் எங்களுக்கு இருக்கிற யூனியன்கிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இனிமேந்து வரக்கூடிய இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக பேசுகிறதோ இதுவோ வந்து இனிமேந்து எங்கள் திரைப்படங்களுக்கு இல்லை. என்ன இன்னும் கொஞ்சம் கூட திட்டுவாங்க, திட்டிட்டு போகிறோம், எவ்வளவோ பார்த்தாச்சு, இதையும் பார்க்க ரெடி அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்துட்டாங்க. அது வந்தால் என்னன்னாலும் சட்ட ரீதியாகவும் நாங்கள் அதை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இண்டிவிஜுவலாக தாக்குறது வந்து கோர்ட்டு எல்லா இதுலேயுமே சட்டமே இருக்குது. சரி, ஒரு நடவடிக்கை வேறு மாதிரி போயிடுச்சுன்னா அது தப்பாக வரக்கூடாதுன்னு நாங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறோம். சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும்.